வணக்கம். பசியின் வாசிப்புகளில் கம்பராமாயணம் யுத்த காண்டம் பகுதியில் நாகபாச படலத்தின் 8ஆம் பாகம். அகங்காரத்தை கொண்டவனான இந்திரஜித் தனது சதுரங்க சேனை அழிந்ததைக் கண்டு மிகுந்த கோபம் கொண்டு சீற்றம் அடைந்தான். தனது தேரை பாதுகாத்துக் கொண்டிருந்த அரக்கர்களான தூமிரட்சனையும் மகா பாரிசுவனையும் நோக்கினான். அப்போது அவனுடைய தேர் போர்க்களம் எங்கும் நிறைந்துள்ள பிண மலைகளினால் தடுக்கப்பட்டு எங்கும் செல்ல முடியாததாயிற்று. அதையும் இந்திரஜித் கண்டான். பின்பு அந்த தேர் பாதுகாவலரை நோக்கி, லக்ஷ்மணன் வில்லேந்தி தான் ஒருவனாகவே 40 வேலமான நமது சேனையை அழித்து நின்ற விதம் வியக்கத்தக்கது என்றான். அவ்வார்த்தைகளை கேட்ட அவர்கள் அவனை நோக்கி, சிறந்தவனே, நீயும் 40 வெள்ளக்கணக்கான எதிரி சேனையை தனியொருவனாகவே நின்று கொன்று குவித்தாய். ஆகவே நீ செய்த பெரும் போரும் லக்ஷ்மணது போரை போன்றதே ஆகும் என்றார்கள். மீண்டும் லக்ஷ்மணனும் இந்திரஜித்தும் போர் செய்ய ஆரம்பித்தார்கள். அனுமன் மேல் ஏறி நின்ற லக்ஷ்மணன் ஆயிரக்கணக்கான அம்புகளை பொழிந்தான். அந்த அம்புகளை எல்லாம் இந்திரஜித் முறையாக தனது அம்புகளால் வீணாக்கினான். மேலும் அவன் 6, 7, 60, 50, 100, 1000 பானங்களை செலுத்தி வானரர்களை அழித்தான். அதை கண்ட லக்ஷ்மணன் சினம் பொங்கி அம்பு மலைகளை சராமரியாக தொடுத்தான். அவனது அம்புகளால் பெரிய அரக்க சேனை அழிந்தது. பின்பு லக்ஷ்மணன் இந்திரஜித்தின் மேல் பானங்களை எய்தான். அவ்வம்புகள் இந்திரஜித்தை தாக்க அவன் பெரிதும் தளர்ச்சி அடைந்து வருத்தமுற்றான். இந்திரஜித் அவ்வாறானதும் தூமிராட்சனும் மகா பார்ச்சுவனும் உற்சாகம் கொண்டு போர் புரிய தலைப்பட்டார்கள். அதே சமயம் லக்ஷ்மணன் தனது கொடிய அம்புகளால் மேலும் தன்னை எதிர்த்து வந்த அரக்க சேனையை அழித்து முடித்தான். பின்பு லக்ஷ்மணன் இந்திரஜித்தின் கவசத்தை அழிக்கும்படி அம்புகளை பிரயோகித்தான். அந்த அம்புகள் தவறாது சென்று இமைப்பதற்குள் அரக்கனின் கவசத்தை வெட்டி தள்ளின. கவசத்தை இந்திரஜித் இழந்ததை கண்டதும் மகா பார்ச்சுவனும் தூமிராட்சனும் மிகவும் கோபம் கண்டார்கள். உடனே அந்த அரக்கர்கள் அக்கோபத்துடன் அனுமன் மேலும் லக்ஷ்மணன் மார்பின் மேலும் தோள்களின் மேலும் செந்நிறம் உள்ள அக்னிமயமான அம்புகளை பிரயோகித்த வண்ணம் அவர்களை எதிர்த்து போராடினார்கள். லக்ஷ்மணன் அந்த கணத்தில் அந்த அரக்கர்களின் வில்லையும் தேரையும் தேரை செலுத்தும் பாகர்களையும் தேர்க்குதிரைகளையும் அழித்து முடித்தான். அதனால் மகா பார்ச்சுவனும் தூமிராட்சனும் மேலும் அதிகமான ஆத்திரம் கொண்டார்கள். எக்கினால் செய்த பூண்களை கொண்டதும் மூங்கிலால் செய்யப்பட்டதுமான உறுதியான கதாயுதங்களை எடுத்துக்கொண்டு அவ்வரக்கர்கள் கணப்பொழுதில் அனுமனை நெருங்கி அந்த ஆயுதத்தால் தீப்பொறிகள் சிந்தும்படி அவனை தாக்கினார்கள். தன்னை தாக்கிய கதாயுதங்களை அனுமன் சட்டென்று உடனே பிடுங்கிக் கொண்டான். கதாயுதத்தை அனுமன் பிடுங்கிக் கொண்டதும் அவர்கள் இனி தங்களால் எதிரிகளை ஒன்றும் செய்ய முடியாது என்பதை புரிந்து கொண்டார்கள். உடனே புறமுதுகிட்டு ஓடி மறைந்தார்கள். அப்போது இந்திரஜித்தின் அம்புகளால் தாக்கப்பட்டு மயங்கி கிடந்த வானரர்களும் எழுந்தார்கள். அதே வேளையில் அமுதன், அங்கதன், நீலன், குமுதன், ஜாம்பவான், சுக்ரீவன், மைந்தன், துவிவிதன், சதவலி, பனசன் ஆகிய வானர தலைவர்களும் தேவர்கள் மங்கள வாழ்த்து கூற மலைகளை எடுத்துக்கொண்டு மேகம் போல கர்ஜித்துக் கொண்டே அங்கு வந்து சேர்ந்தார்கள். அவர்கள் தங்கள் கைகளில் கொண்ட மலைகளையெல்லாம் அரக்கர்கள் மேல் எரிந்து போர் செய்தார்கள். இந்திரஜித் தளர்ச்சி நீங்கி மீண்டும் போருக்கு தயாரானான். தனது அம்புகளால் அந்த மலைகளை பிளந்து பொடியாக்கினான். வானரர்கள் மீண்டும் மீண்டும் மலைகளை எரிய இந்திரஜித் அம்புகளால் பொடியாக்கி அழிக்கவுமான உக்கிரம் போரும் மெல்ல நடைபெற்றுக் கொண்டே இருந்தது. சூரியன் அஸ்தமன கிரியை போய் சேர்ந்தான். இருள் எங்கும் பரவத் தொடங்கிற்று. கரிய இருள் பரவத் தொடங்கியதை கண்டதும் விபீஷ்ணன் லக்ஷ்மணனை நெருங்கி, நாகம் போல் சிறுந்தன்மையுடைய சிறந்தவனே, ஒரு நாளிகை பொழுதில் 4 நேரத்திற்குள் கொன்றால்தான் இந்த இந்திரஜித்தை கொல்ல முடியும். அதற்குள் கொல்லாவிட்டால் அரக்கர்கள் மாயச் செயலை செய்வதற்குண்டான இரவு காலம் வந்துவிடும். அக்காலம் வந்துவிட்டால் இவன் மாயப்போர் செய்வதற்கு வான்மேல் செல்வான். அப்படி சென்றால் நிச்சயம் இவன் வெற்றி பெறுவான் என்றான். விபீஷ்ணனுடைய வார்த்தைகளை கேட்டதும் லக்ஷ்மணன் அந்த கணத்திலேயே இந்திரஜித்தை கொல்ல விரும்பினான். உடனே தனது அம்பினால் அரக்கனின் அழகிய தேரை அழித்து முடித்தான். லக்ஷ்மணனால் தனது தேர் அழிக்கப்பட்டு கீழே விழுந்ததை கண்டதும் இந்திரஜித் தேர் கீழே விழும் முன் ஆகாயத்தில் எழும்பி விரைந்து சென்று அங்கே நின்றான்.
இவர்களை நான் நாகபாசத்தால் கட்டிவிட்டால் இவர்கள் அதனால் கட்டப்பட்டு கீழே விழுந்து தவித்து வருந்தி உயிரிழக்க வேண்டும். அவ்வாறில்லாமல் போரில் வெற்றி பெற்றோம் என்று செருக்கு கொண்டு ஒருபோதும் உயிர் தப்பிச் செல்ல மாட்டார்கள் என்று எண்ணினான். இந்திரஜித்தின் செயலைக் கண்டு அஞ்சி சிதறி ஓடினார்கள் தேவர்கள். இந்திரஜித் மாயச் செயல் செய்ய வேண்டி மேலும் வானத்தில் மிகுதியான இருளின் திரட்சையிலே மேகத்தின் மேல் சென்றான். அவ்வாறு சென்றவன் தான் முன்பு குறைவில்லாமல் செய்திருக்கின்ற பெருந்தவத்தினாலும் முற்பிறவியில் செய்திருக்கின்ற அறச்செயல்களினாலும் பிரம்மன் முதலான தேவர்களிடம் பெற்றிருக்கின்ற வரங்களினாலும் தனது அரக்க குலத்தின் உரிமையினாலும் மாயச் செயலுக்கு உண்டான மந்திர பலத்தினாலும் அணுபோல் சிறியதான ஒரு சரீரத்தை அப்பொழுது கொண்டான். பின்பு இந்திரஜித் சிவபெருமானாலும் பிரம்ம தேவனானாலும் திருமாலே ஆனாலும் அவர்களையும் பருத்த பெரிய தோள்களையும் இறுக்கி கட்டி போட்டு தரையிலே தள்ளாமல் திரும்பாததான ஒப்பற்ற ஒரு நாகாஸ்திரத்தை அபிமந்திரித்து எடுத்தான். இந்திரஜித் அவ்வாறு செய்த அதே சமயத்தில் அவனை காணாத வானரர்கள் அவன் தோற்றோடி விட்டதாக நினைத்தார்கள். அதனால் பெரும் மகிழ்ச்சி நெஞ்சிலே கொப்பளிக்க அவர்கள் பேர் ஆரவாரம் செய்து போர் செய்வதை கைவிட்டு நின்றார்கள். ஸ்ரீராமபிரானின் திரு தம்பியாகிய லக்ஷ்மணனும் அவ்வானரர்கள் கொண்ட எண்ணத்தையே தானும் கொண்டான். அவன் இதழ்கள் அந்த எண்ணம் வந்தவுடனே புன்னகையால் நன்றளந்த மலர்களைப் போல் விரிந்தன. லக்ஷ்மணன் சிறிதே இளைப்பாறத் தொடங்கினான். ஸ்ரீராமபிரானின் தம்பி இளைப்பாறத் தொடங்கிய அதே வேளையில் வானத்தில் நுண்ணிய வடிவம் கொண்டு நின்றிருந்த இந்திரஜித் தான் எடுத்த நாகாஸ்திரத்தை பிரயோகித்தான். உடனே அந்த நாகாஸ்திரம் 10 திசைகளிலும் இருள் திரிந்து பகவன் நிலைக்கட விரைந்து சென்று லக்ஷ்மணின் திரண்ட பெரிய வலிமையுள்ள உறுதியான மலைகள் போன்ற தோள்களை வருந்தும்படி வளைந்து சுற்றி கொண்டது. அந்த கணத்தில் எல்லா பிராணிகளும் ஒன்று சேர்ந்து எதிர்த்து வந்தாலும் கலங்காத மனமுடைய லக்ஷ்மணன் இது இந்திரஜித்தின் மாயச்செயல் என்பதை உணராதவனாய் இன்னது செய்வது என்றும் அறியாமல் வலிமை குன்றினான். அவ்வாறு லக்ஷ்மணன் பிரணமலைகளை தாங்கி நிற்கும் போர்க்களத்தை பார்த்து வானத்தையும் பார்த்தான். தொடரும். வசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.